இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பூமியில சொர்க்கம்னு ஒண்ணு இருந்தா பார்க்க அது இப்படித்தான் இருக்கும். சுத்தமான நீலக்கடல், வெள்ள மணல், அடர்ந்த பச்சை பசுமையான காடுகள். ஆனா இந்த அழக ரசிக்க நீங்க உள்ள கால வச்சா உங்க உயிரும் அடுத்த நிமிஷமே உங்ககிட்ட இருக்காது. இது சென்டினல் ஐலண்ட், இந்தியாவோட அந்தமான் தீவுகளுக்கு மிக அருகில இருக்கிற ஒரு மர்ம தேசம். நிலாவுக்கு மனுஷன் போயிட்டான், செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் விடுகிறோம். ஆனா 21ஆம் நூற்றாண்டிலும் நம்மளால எட்டி பார்க்க கூட முடியாத ஒரே இடம் இதுதான். இங்க வாழற மக்கள் யாரு? 60,000 வருஷமா இவங்க எப்படி வெளி உலகமே தெரியாம இருக்காங்க? ஏன் இவங்கள பார்த்தா உலக நாடுகளே நடுங்குது? 2018ல பைபிளோட போன ஒரு அமெரிக்க இளைஞனுக்கு அங்க என்ன நடந்துச்சு? வரலாறு, அறிவியல், மர்மம் எல்லாத்தையும் அலசி அந்த தீவுக்குள்ள ஒரு வெர்ச்சுவல் விசிட் அடிப்போம் வாங்க. முதல்ல இந்த தீவு ஏன் இவ்வளவு மர்மமா இருக்குன்னா அதோட அமைப்பு. இந்த தீவு இயற்கையாகவே ஒரு கோட்டை மாதிரி அமைஞ்சிருக்கு. தீவை சுற்றி பல கிலோமீட்டருக்கு கடலுக்கு அடியில கூர்மையான பவளப்பாறைகள் வேலி மாதிரி அமைஞ்சிருக்கு. இதனால பெரிய கப்பல்கள் எதுவும் தீவு பக்கத்துல நெருங்க முடியாது. அதையும் மீறி போனா கப்பல் தடை தட்டி உடைந்துவிடும். இயற்கையே இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. ஆனா 2004 சுனாமிக்கு அப்புறம் ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்துச்சு. நிலநடுக்கத்துல இந்த தீவு அமைஞ்சிருக்கிற பூமி தட்டு அப்படியே மேல எழும்பிடுச்சு. இதனால தீவை சுத்தி இருந்த கடல் பகுதி இப்ப நிலப்பரப்பா மாறி தீவு இன்னும் பெருசா ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சேட்டலைட் வச்சு கூட நம்மளால பார்க்க முடியல. ஏன்னா மரங்கள் அவ்வளவு அடர்த்தி. சரி, யாருப்பா இவங்க? இவங்க ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பி வந்த முதல் மனித இனம், அதாவது ஹோமோசேப்பியன்ஸோட நேரடி வாரிசுகள். சுமார் 60,000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் குறைவா இருந்தப்ப நடந்து வந்தவங்க. கடல் மட்டம் உயர்ந்ததும் இந்த தீவுல சிக்கிக்கிட்டாங்க. அன்னைக்கு மூடின கதவு இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. நம்மள மாதிரி அவங்களுக்கு விவசாயம் தெரியாது, நெருப்ப கூட அவங்களால உருவாக்க முடியாதுன்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. மின்னல் தாக்கி எலிகிற மரத்திலிருந்து நெருப்பை எடுத்து அதை அணையாமல் பாதுகாத்து வைப்பாங்களாம். இவங்க சாப்பாடு எல்லாம் வேட்டைதான். காட்டுப்பன்றி, மீன், ஆமை, தேங்காய், இதுதான் அவங்க மெனு. காலத்தால உறைந்து போன ஒரு ஹியூமன் மியூசியம் இவங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஏன் நம்மள பார்த்தா அவங்க அம்பு விடுகிறார்கள்? ஏன் அவங்க என்ன கொலையாளிகளா? இல்லங்க, அவங்களோட கோபத்துக்கு காரணம் நாம தான். முக்கியமா 1880ல நடந்த ஒரு சோகமான சம்பவம். அந்த காலத்துல அந்தமான்ல இருந்த பிரிட்டிஷ் அதிகாரி மோரிஸ் விடில்போர்ட் மேன், இவருக்கு இந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆசை. ஒரு பெரிய படையோட இந்த தீவுக்குள்ள நுழைஞ்சாரு. மக்கள் பயந்து காட்டுக்குள்ள ஓடிட்டாங்க. ஆனா ஓட முடியாத ஒரு வயசான பாட்டியையும் தாத்தாவையும் 4 குழந்தைகளையும் இவர் கடத்திட்டு போர்ட் பிளேயருக்கு கொண்டு வந்தாரு. நம்ம நகரத்துல இருக்கிற கிருமிகள் அந்த வயசானவங்களுக்கு ஒத்துக்கல. கொஞ்ச நாள்ல 2 பேரும் பரிதாபமா செத்து போயிட்டாங்க. பதறிப்போன அந்த அதிகாரி மீதி இருந்த அந்த 4 குழந்தைகளை நிறைய பரிசுகளை கொடுத்து திரும்பவும் அந்த தீவுக்குள்ள கொண்டு விட்டார். அந்த குழந்தைங்க தீவுக்குள்ள போய் என்ன சொல்லியிருப்பாங்க? வெள்ளத்தோல் உள்ளவங்க வந்தா நம்மள கடத்திட்டு போய் கொன்னுடுவாங்க அப்படின்னு தானே. அன்னைக்கு உருவான பயம்தான் தலைமுறை தலைமுறையா இன்னைக்கு வரைக்கும் கோபமா மாறியிருக்கு. அவங்க நம்மளை எதிரியா பார்க்கல, யமனா பார்க்கறாங்க. இவங்க கற்கால மனிதர்கள்னு சொன்னேன் இல்லையா? ஆனா அவங்க அம்பு முனைகள் மட்டும் இரும்புல செய்தது. இந்த இரும்பு அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? இங்கதான் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. 1981ல பிரிம்ரோஸ் அப்படிங்கிற ஒரு சரக்கு கப்பல் புயல்ல சிக்கி இந்த தீவுல தரை தட்டிடுச்சு. கப்பல்ல இருந்தவங்க, ஐயோ காட்டுவாசிகள் வந்துட்டாங்க அப்படின்னு வயர்லெஸ்ல எங்களை காப்பாத்துங்கன்னு அலர்னாங்க. நல்ல வேளையா ஒரு ஹெலிகாப்டர் வந்து அவங்கள மீட்டுச்சு. ஆனா அந்த கப்பல் அங்கேயே தான் இருந்துச்சு. சென்டினல் மக்கள் சும்மா விடுவாங்களா? அந்த கப்பல்ல ஏறி நாங்க அதுல கிடைத்த இரும்பு கம்பிகளை உடைத்து எடுத்து அதை கூர்மையாக்கி அவங்க ஆயுதங்களை அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த இரும்பு நமக்கே யமனாயிடுச்சு. வரலாறு முழுக்க துப்பாக்கி சத்தம் கேட்ட இந்த தீவுல 1991 ஜனவரி 4ஆம் தேதி ஒரு அதிசயம் நடந்துச்சு. இந்தியாவோட மானுடவியல் ஆய்வாளர் மதுமாலா சர்டோ பெண்களால தான் இவங்கள சமாளிக்க முடியும்னு நம்புனாங்க. அரசாங்க படகு போனப்போ எல்லாரும் பயந்தாங்க. ஆனா மதுமாலா மேடம் தைரியமா தண்ணீர்ல இறங்கி தேங்காய்களை மிதக்க விட்டாங்க. ஒரு பெண்ணை பார்த்ததும் அந்த பழங்குடி மக்களோட ஆக்ரோஷம் குறைந்தது. வரலாற்றிலேயே முதன்முறையா அவங்க வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டு தேங்காய கையால வாங்கினாங்க. அன்பையும் ஆதரவையும் கொடுத்தா நாங்களும் மனிதர்கள்னு புரிய வச்சாங்க. ஆனா அது நீண்ட நாள் நீடிக்கல. அவங்க பாதுகாப்பு கருதி அரசாங்கம் அந்த தொடர்பையும் துண்டிச்சிட்டாங்க. இப்ப நாம வீடியோவுடைய முக்கியமான பகுதிக்கு வர்றோம். 2018ல உலகத்தையே உருக்கின அந்த சம்பவம். அமெரிக்காவை சேர்ந்த 26 வயசு இளைஞர் ஜான் ஆலன் சாவ்
தீவிரமான கடவுள் பக்தி உள்ளவர். அந்த மக்களுக்கு கடவுளை பத்தி தெரியல, நான் போய் சொல்லித் தர்றேன்னு முடிவு பண்ணாரு. இது சட்டப்படி குற்றம்னு தெரிஞ்சும் மீனவர்களுக்கு 25,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து நன்னிரவில் அந்த தீவுக்கு போனாரு. முதல் நாள் போகும்போதே ஒரு சின்ன பையன் அம்பு விட்டதில் அவருடைய பைபிள் ஓட்டையாயிடுச்சு. அப்பவே அவர் திரும்பி வந்திருக்கணும். அன்னைக்கு ராத்திரி அவர் டைரியில எழுதுறாரு, கடவுளே, நான் சாக விரும்பல, ஆனா இவங்களை காப்பாத்தாம நான் போக மாட்டேன். இதுவே என் கடைசி சூரியாஸ்தமனமா. நவம்பர் 17 காலையில அவர் மறுபடியும் போனாரு. கொஞ்ச நேரத்துல தூரத்துல இருந்த மீனவர்கள் பார்த்த காட்சி ரத்தத்துல உறைய வச்ச மாதிரி இருந்துச்சு. ஜான் ஆலன் சாவோட கழுத்துல கயிறு கட்டி அந்த மக்கள் அவரை நாய் இழுத்துட்டு போற மாதிரி மணல்ல இழுத்துட்டு போனாங்க. அவரோட உடல் இன்னைக்கு வரைக்கும் அந்த தீவோட மண்ணுக்குள்ள தான் புதைந்து கிடக்குது. அதை மீட்க இந்திய அரசு முயற்சி பண்ணல. ஏன்னா ஒரு பிணத்தை எடுக்க போய் இன்னும் 10 பிணம் விழ வேண்டாம்னு கருதி முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஹெலிகாப்டர்ல போய் அவங்கள மயக்க ஊசி போட்டு பிடிச்சு ஏன் நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு. இங்க தான் அறிவியல் குறுக்க நிக்குது. அதான் ஹெர்ட் இம்யூனிட்டி. நம்ம உடம்புல சாதாரண சளி, காய்ச்சல், அம்மை நோய்க்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி இருக்கு. ஆனா 60,000 வருஷம் தனிமையில் இருக்கிற அவங்களுக்கு நம்ம உடம்புல இருக்கிற சாதாரண பாக்டீரியா பட்டா கூட அது பெரிய விஷம். நாம சும்மா கை குலுக்குனாலே போதும், அந்த மொத்த இனமும் சின்னம்மை வந்து செத்து போயிடும். ஏற்கனவே கிரேட் ஆண்டோமினிஸ் பழங்குடியினருக்கு இதை செஞ்சு 5,000 பேர் இருந்த இனத்தை 19 பேரா குறைச்சிட்டோம். அந்த பாவம் மறுபடியும் நடக்கக்கூடாது. நாம அவங்கள காட்டு மிராண்டிகள்னு சொல்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, காசை தேடி ஓடல, அரசியல்ல சண்டை போடல, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தல, யாருக்கும் அடிமையா வாழல. சுனாமி வந்தா கூட இயற்கையை கணிச்சு மலை மேலே ஏறி தப்பிக்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கு. இந்த உலகத்துல மனுஷன் இன்னும் மிச்சம் வச்சிருக்கிற கடைசி இயற்கை பொக்கிஷம் இந்த தீவு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம தூரத்துல இருந்து அவங்க வாழ்க்கை முறையை மதிக்கிறது தான் நாம அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. இந்த தீவு ஒரு பயங்கரமான இடமில்ல, சுதந்திரத்தோட அடையாளம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.